தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெஹல்காம் தாக்குதல் விவகாரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியிடம் ரஷ்ய அதிபர் புட்டின் தொலைபேசி வழியாக பேசியிருக்கிறார். ஜம்மு காஷ்மீர் பெஹல்காமில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியிடம் புட்டின் பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக கடும் கண்டனத்தை ஏற்கனவே ரஷ்யா வெளியிட்டிருந்த நிலையில் தற்பொழுது பிரதமர் மோடியிடம் தொலைபேசி மூலமாக அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டின் பேசி தற்பொழுது தன்னுடைய கண்டனத்தையும் இந்த தீவிரவாத செயல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள இந்த ஒரு தகவலில் சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த விவகாரம் என்பது கடுமையாக ஒரு கண்டிக்கத்தக்க விவகாரம். இதில் நிச்சயமான ஒரு தக்க பதிலடியை இந்தியா வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் புட்டின் இன்று பிரதமர் மோடியிடம் பேசிய பொழுது அவர் தெரிவித்ததாகவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் 80வது வெற்றி நாள் விழா கொண்டாட்டத்திற்காக பிரதமர் மோடி ரஷ்யா செல்லவிருந்த நிலையில் இந்த பஹல்காம் துப்பாக்கிச்சூடு சம்பவம் காரணமாக அந்த பயணம் என்பது ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதற்கான ஒரு அந்த நிகழ்விற்கான ஒரு வாழ்த்துக்களையும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு பிரதமர் மோடி தெரிவித்ததாகவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது தெரிவித்துள்ளது. 8, 9 ஆகிய தேதிகளில் ரஷ்யாவில் நடைபெறவிருந்த அந்த ஒரு பிரம்மாண்ட பேரணி மற்றும் ராணுவ அணிவகுப்பிலும் சிறப்பு விருந்தினராக பிரதமர் மோடி மற்றும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் பங்கேற்கவிருந்த நிலையில் பஹல்காம் துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக அவர்களால் அந்த நிகழ்வில் பங்கேற்க முடியாது என்றும் அதற்கு மாற்றாக அதிகாரிகள் கொண்ட குழு என்பது ரஷ்யாவிற்கு வரும் என்ற ஒரு தகவலையும் இந்தியா இந்த தொலைபேசி உரையாடின் பொழுது பிரதமர் ரஷ்ய அதிபரிடம் கூறியதாகவும் தற்போது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாலா, விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.